243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 கட்டங்களாக, அதாவது நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் பீகார் சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விரிவான விவரங்களை வழங்குவதற்காக எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். கவி, பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 243 தொகுதிகள். இதற்கு 2 கட்டமா தேர்தல் நடைபெற்றது. நவம்பர் 6, நவம்பர் 11 என்று 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. 243 தொகுதிகளில் 2616 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன் எப்போதும் இல்லாத வகையில பீகாரோடைய வரலாற்றுல, சுதந்திரத்திற்கு பின்பான தேர்தல் வரலாற்றுல மிக அதிகபட்சமாக 67.13% வாக்கு சதவீதமானது பதிவாகி இருக்கிறது. அதுல பெண்கள் மிக அதிக, பெண்கள் ஆண்கள் என்று பிரித்து பார்க்கிறப்ப பெண்கள் மற்றும் 71% வாக்களிச்சிருக்காங்க. ஆண்கள் 62.8% வாக்களிச்சிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை இப்ப தொடங்கி இருக்கிறது. மாநிலம் முழுக்க 46 மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 3 அடுக்குன்னா துணை ராணுவ படை, அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை என்று, மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்று 3 அடுக்கு பாதுகாப்பானது அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 46 மையங்கள்ல தலைநகர், பீகாருடைய தலைநகர் பாட்னாவில் மட்டுமே ஒரு மையத்துல 14 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இப்ப வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. இப்ப நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்து மீண்டும் முதலமைச்சராக தொடரப் போகிறாரா, அல்லது ஆர்ஜேடியினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக மகுடம் சூட போகிறாரா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்து இருக்கிற இந்த சூழல்ல தேர்தலில் போட்டிட்டு இருக்கிற கட்சிகள் என்று பார்க்கிறப்ப 2 கூட்டணிகளுக்கு இடையில தான் நேரடி போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி, மகா கத்பந்தன், அதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக 101 இடங்கள்லையும், ஐக்கிய ஜனதா தளம் 101 இடங்கள்லையும் போட்டிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள்ல சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகள்லாம் போட்டிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணிக்கும் காங்கிரஸ், ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம் 143 இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 61 இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க. இந்த 2 கூட்டணிக்கு இடையில தான் நேரடி போட்டி இணைந்து இருக்கு. அதே நேரத்துல தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து இப்ப அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிற ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோரும் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். அவர் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல முன்னெடுத்தார். அவர் ஏற்கனவே தேர்தல் கணிப்புகளை சொல்லியிருக்கிற சூழல நாங்க ஒரு முதல்ல 5 இடங்கள் வருவோம், இல்லாட்டி 120 இடங்களுக்கு மேல வருவோம்னு அவர் கழிச்சிருந்தார். ஆனா ஒட்டுமொத்தமாக பல்வேறு நிறுவனங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமாரே தொடர்வாரா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மிக முக்கியமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பீகார்ல தான் நடைபெற்றது 20-22 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப எஸ்ஐஆருக்கு பிறகு ஒரு மாநிலத்துல நடைபெறுகிற தேர்தல்லாம் அது பீகார் தான். இப்ப தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எஸ்ஐஆர், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு பிறகு வாக்காளர் அதிகமாக வாக்கம் அளிச்சிருக்காங்க, சதவீதமும் அதிகமாக பதிவாகி இருக்கிற சூழல்ல இந்த அளவு வழக்கத்தை விட அதிகமான வாக்குப்பதிவு என்பது எதை வெளிப்படுத்த போகிறது என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வீக வகுப்பாளராக போட்ட பிரசாந்த் கிஷோருடைய நிலை என்னவாக இருக்க போகிறது? நிதிஷ்குமார் 20 ஆண்டு ஆட்சி மக்கள் அங்கீகரிக்க போகிறார்களா, தேஜஸ்வி யாதவை மீண்டும் கொண்டு வர போகிறார் என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிற சூழல்ல இப்ப வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஒரு 9-10 மணிக்கு பிறகு ஒரு ஓரளவுக்கு முன்னிலை நிலவரம் தெரியவரும். மதியத்துக்கு போல யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்கிற நிலவரம் தெரிய வரும். 243 தொகுதிகளில் 122 இடங்களை பெறுகிற அணி ஆட்சி அமைக்கும். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 122. அந்த 122க்கு மேல 140, 160 இடங்கள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன வரப்போகுது என்பதை அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி,
காட்சிகளே நம்மளால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்க முடிகிறது. கண்காணிப்பு கேமராலாம் பொருத்தியிருக்கிறாங்க, மத்திய பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே எஸ்ஐஆரை முன்வைத்து பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புனாங்க. இப்போ வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை வந்துவிட்ட சூழலில் அங்கே என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க அதில். ஸோ இப்போ என்னெல்லாம் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, தற்போதைய நிலவரம் என்ன? மையத்திற்கும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 243 தொகுதிகளுக்கும் 243 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 46 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்லையும் 46 ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் ஒரு தேர்தல் பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கிற பகுதிகள் 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராவுடைய கண்காணிப்புல வைக்கப்படுகின்றன. இப்ப வாக்கு எண்ணிக்கையும் முழுமையாக சிசிடிவி கண்காணிப்பின் கீழே தான் இது நடத்தப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்க, தேர்தல் ஆணையம் பீகாருடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் குறித்து வெளியிட்டிருந்ததுல வரலாற்றில் அதிகமாக முன் எப்போதும் இல்லாத வகையில 67.13% வாக்கு பதிவானது நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இப்ப நீங்க பீகாரை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம், நிறைய பூத் கேப்சரிங், நிறைய வாக்கு அளிக்கல, மறு வாக்குப்பதிவு என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2025 பீகார் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குச்சாவடியில கூட மறு வாக்குப்பதிவு வேண்டும் என்று வேட்பாளரோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோ விண்ணப்பம் சொல்லல, கோரவே இல்லை, அப்படி ஒரு கோரிக்கையே வரல. அப்ப 243 தொகுதிகளிலும் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலுமே அமைதியாகவும் சுமூகமாகவும் தேர்தல் என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு பிறகு நடைபெறுகிறது. எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் கூட என்னுடைய வாக்கு இல்ல, என் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வாக்காளர் கூட சொல்லலங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த பின்னணியில வைத்து பார்க்கின்ற பொழுது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில பீகார்ல மிக அதிகமான வாக்கு பதிவு நடந்திருக்கிறது. பெண்கள் மிக அதிக அளவுல 71% பெண்கள் மட்டும் வாக்களிச்சிருக்காங்க. சராசரின்னு பார்க்கிறப்ப 67.13% வாக்களிச்சிருக்காங்க பெண்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஷ். தமிழ்நாட்டுல பெஸ்ட் லொகேஷன்ஸ்ல உங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான பிளாட், அதுவும் அதுக்கு இஎம்ஐ இதுவும் நீங்க கட்ட தேவையில்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எஸ், உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ண இப்ப உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ். நம்ம ஜி ஸ்கொயர்ல உங்க சொந்த பிளாட்டை இப்ப வாங்குங்க. அண்ட் இந்த வருஷத்தோட இஎம்ஐ நாங்க பாத்துப்போம். எஸ், பிளாட் உங்களுது, இஎம்ஐ எங்களுது. ஜி ஸ்கொயர்ல உங்க பிளாட்டை புக் செஞ்சு அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா லைஃபை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆஃபர் வர ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. சோ இந்த சூப்பர் டீலை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே கால் பண்ணுங்க. கால் 8939760004.